ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னது அப்படின்னா பை மோட். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ப்ரெட்டு துண்டுகள் வச்சு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேலே கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டான க்ரீமி கன்சிஸ்டன்ஸில் இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர். உங்கள்கிட்ட வந்து கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பவுடர் பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிங்கன்னா கெட்டியாகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டி விடுங்க, ஏன்னா சீக்கிரமாக கெட்டியாகிடும். கஸ்டர்ட் பவுடரில் வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கிறனால ஃப்ளேவருக்காக நான் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. இதே நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு பயன்படுத்துகிறதா இருந்தால் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிட்டு வருது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இதை போல் கிண்டிகிட்டே இருக்கணும். கலர் பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா சூடு ஆறினதுக்கப்புறமா இன்னமும் இது கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க, சர்க்கரை கரையிற வரைக்கும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இதை போல் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இந்த சர்க்கரை பாகுக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சர்க்கரை வந்து பாகுபதம்னா பார்க்க வேண்டாம். இதில் நான் சொல்லியிருக்க மாதிரி சர்க்கரையும் தண்ணீர் அளவும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டான இந்த பதம் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதுவும் ஒரு ஓரமாக வச்சுடுங்க. நான் வந்து 10 ப்ரெட்டு துண்டுகள் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உதிராது. சப்பாத்தி கல்லில் வச்சு இது போல் நல்லா தக்கையாக திரட்டிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷானதாக இருந்தால் தான் இது போல் நல்லா தக்கையாக திரட்ட முடியும். இப்போ இந்த ப்ரெட்டு துண்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். வீட்டில் ஏதாவது பாக்ஸ் மூடி இருந்துச்சுன்னா அது மேலே வச்சு நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் ஆகிடும். இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுங்க. அவ்வளோதான், ரவுண்ட் ஷேப்பில் கட் ஆகிடுச்சு. இப்படி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த ப்ரெட்டு மேலே வந்து மூடி வைங்க. அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லைனா ட்ரை ஆகிடும். இப்போ இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ப்ரெட்டை சுற்றி கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகும். நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங்கும் ஃப்ரை பண்ணும்போது வெளியே வராது. இப்போ பாருங்கள், சுற்றி தண்ணி வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் நல்லா இப்படி உள்ளே அழுத்தி விட்டுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் ஃபிங்கரில் நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிடும். ப்ரெட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கனாலையும் தண்ணி அப்ளை பண்ணியிருக்கனாலையும் நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிடும். இதே மாதிரி இருக்க எல்லா ப்ரெட்லேயும் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஒன்றுனா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணிங்கன்னா ப்ரெட்டு வந்து நல்லா எண்ணெய் குடிச்சிடும். இதே நீங்கள் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்து கரைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேஸ்டேஜ் ப்ரெட் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் எண்ணெயில் வந்து போட்டு பாருங்கள். அது ரொம்ப வந்து கரைஞ்ச மாதிரி ஆகிடுச்சுன்னா அப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியமான சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆயிலுடைய சூடு வேஸ்டேஜ் ப்ரெட் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுருக்கிறது சேர்த்துக்கோங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு செஞ்சுருப்போம், கருகிடுச்சுன்னா மனசு கஷ்டமாகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நான் எடுத்திருக்கேன். இப்போ இருக்க எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி தான் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பார்க்குறதுக்கு பாருங்கள் சோமாஸ் மாதிரியே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு அழகான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதுவும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு.
பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ப்ரெட்டு பாருங்கள் எண்ணெய் இழுக்கலை, ட்ரையாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக எண்ணெய் இழுக்காது. இது இப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். மேலே நல்லா மொறுமொறுனும், உள்ளே நல்லா ஸ்வீட்னஸாக சாஃப்டான க்ரீம் மாதிரி. சக்கரை பாகில் டிப் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ஜூஸியாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ வாங்க சக்கரை பாகில் டிப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2-3 முறை வந்துட்டு சக்கரை பாகில் இது போல் டிப் பண்ணோன்னா மேல் நல்லா ஜூஸியாக இருக்கும். அந்த சக்கரை பாகில் போட்டதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுவையான ப்ரெட் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி சூப்பராக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கலர் காம்பினேஷன் தான் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். மேலே வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலரும் உள்ளே பாருங்கள் அந்த அழகான எல்லோயிஷ் கலர் காம்பினேஷன் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ரெட்டில் ஏதாவது புதுசாக ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி இது. ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.